வைணவ சமயத்திலே 3 திருக்கல்யாணங்கள் மிக முக்கியமானவை. திரேதா யுகத்திலே மிதிலை மாநகரில் சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த சீதா கல்யாணம், துவாபர யுகத்திலே ருக்மணி பிராட்டியாருக்கும் கண்ணனுக்கும் நடந்த ருக்மணி கல்யாணம், கலியுகத்திலே ஆண்டாளுக்கும் அரங்கனுக்கும் நடந்த சேர்த்தி வைபவம். இவை அனைத்தும் நடந்தது பங்குனி உத்திர திருநாளிலே. அன்றைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெறுகிறது. ஆயினும் பெரியாழ்வாரும் கோதையும் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசித்துக் கொண்டே அரங்கனிடம் சேர்ந்த ஆண்டாளின் வைபவத்தை அறிந்து கொள்வோம். வாருங்கள். நாரணன் ஒருவனே நாதன் என்று 30 நாளும் பாவை நோன்பிருந்தாள். நாரணன் ஒருவனே நாதன் என்று 30 நாளும் பாவை நோன்பிருந்தாள். அரங்கன் வாரணம் மீதேறி வந்து தன்னை கைத்தலம் பற்ற கனா கண்டாள். அரங்கன் வாரணம் மீதேறி வந்து தன்னை கைத்தலம் பற்ற கனா கண்டாள். கோதை பூச்சூடி கொடுத்தாள், பாமாலை பாடினாள், நாடி தொழுதாள், நாரணன் தன்னை அடைந்தாள். தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே 143 பாசுரங்கள் பாடி எம்பெருமானை கரம் பிடித்தவள் ஆண்டாள். அந்த நாச்சியார் திருமொழி கொண்டு பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை போற்றி பாடி இறுதியில் திருவரங்கனை அடைந்தவள் ஆண்டாள். அந்த அரங்கனை தவிர தன் வாழ்க்கை மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என கமலவண்ணன் திருமுகத்தை நோக்க மன்மதனை துணைக்கு அடைத்தவள் ஆண்டாள். கேசவன் நம்பி கண்ணனை கரம் பிடிக்க ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை பட்டர்பிரான் கோதை தூய தமிழ் மாலை கொண்டு உரைத்து தூமணி வண்ணனை தொழுதாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. பாரத போர் தொடங்கும் முன்பாக தன் பாஞ்சஜன்யம் என்னும் வெண்சங்கை ஊதி பாண்டவர்க்கு வெற்றியை உறுதி செய்தவன் கண்ணன். அந்த கண்ணனின் வாய் சுவை அறிந்தது வெண்சங்கு. எனவேதான் ஆண்டாளும் கண்ணனின் திருப்பவள வாய்ச்சுவையை அறிய மதுசூதன் வாயமுதம் பருக வலம்புரி சங்கினை தூது விடுத்தாள். ஆழிமழை கண்ணனின் அடிவருட வேங்கடத்தை வேண்டி மேகத்தையும் தூதுவிட்டாள். அது மட்டுமா, கண்ணன் வந்து கைத்தலம் பற்ற தன் குல தெய்வமான நாறு நறும்பொழில் மாலெருஞ்சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னாள் ஆண்டாள். ஆண்டாள் சொன்ன சொல்லை நிறைவேற்றிய கோயில் அண்ணன் ராமானுஜன் பெருமையை ராமானுஜர் வைபவத்துடன் பின்னர் தரிசிப்போம். அதற்கு முன்பாக குழலழகர், வாயழகர், கண்ணழகர், எழுகமல பூவழகர் என்னும்படியாக உண்ணாது உறங்காது ஆக்கை நோய் பூண்டு இருந்த காலத்தே திருவரங்கச் செல்வனார் ஆண்டாளை கைப்பிடிக்க ஆண்டாளின் கனவிலே அரங்கனும் தோன்றினார்.
ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.